சொல்லாதீங்க எதுவுமே. நானும் அபியும் ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு போனோம். அத்தைக்கு பழைய ஞாபகம் இல்லங்கிறது கிரிஜாக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தைய ஏதாவது பண்றதுக்கு கிரிஜா கண்குத்தி பாம்பா காத்துட்டு இருப்பா. அதனால அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அத்தை கையில கத்திய கொடுத்து அவங்களுக்கு வெட்டுப்படுற அளவுக்கு போயிருக்கு. இதுவா நீங்க அத்தைய பொறுப்பா பாத்துக்கிற லட்சணம்? உங்களை நம்பி அத்தைய விட்டுட்டு போனா நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாமா சின்னையா? சொல்லுங்க. வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல ஈசு, நீ திட்டப்ப நான் ஊடால பேசினா உனக்கு கோவம் வரும்ல, அதனாலதான் நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கேன். இங்க பாரு ஈசு, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பேசாத. அம்மா கத்திய கேட்டப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் என் பேச்சையே கேட்காம என் கையில இருந்து கத்திய அப்படியே வெடுக்குன்னு பிடுங்க பார்த்தாங்க. அப்பதான் தெரியாம அவங்க கையை கிழிச்சிருச்சு.